நம்ம ஃபால்ஸுக்கு வந்தாச்சுங்க. இது வந்து போட்டிங்கு. இன்றைக்கி போட்டிங் லீவா, அதனால் போட்டிங் அலோவ் பண்ணல இன்றைக்கி. நம்ம ஃபால்ஸு தான் நம்ம கன்னியாகுமரிலேருந்து வரா மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டங்க. அங்கேருந்து நம்ம தக்கலைன்னு ஒரு பஸ்ஸு பிடிக்கணும். தக்கலையிலேருந்து டேரெக்டாக இங்கே பஸ் இருக்குது. திரிப்பரப்புன்னு ஒரு ஊர் தான், அந்தந்த ஃபால்ஸ் தான் பேர் இருக்குது. அங்கேருந்து டேரெக்டாக பஸ்ஸுக்கு, இல்லை நாங்கள் குலசேகரத்துலேருந்து பஸ் இருக்குங்க. அங்கே மாதிரி தான் கனெக்டிங் பஸ்ஸு பிடிச்சி தான் வரா மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக பஸ்ஸு கிடையாதுங்க கன்னியாகுமரிலேருந்து. இருக்குது, ஆனால் டைமிங் இருக்குது. பார்த்துங்க, செம்மையாக இருக்குதுங்க. இந்த நீர்வீழ்ச்சி ஃபுல்லாகவே இது நல்லா தான் இருக்குது. செம்மையாக இருக்குங்க இந்த வியூவு. தண்ணி பாருங்கள் எப்படி ஆறு மாதிரி ஓடுது. இந்த பாலத்து மாதிரியே போயிட்டு ஒரு ரோடு வருமா, அந்த ரோட்லேயே போனால் ஃபால்ஸுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஃபுல்லாக என்ன கட்டியிருக்காங்க தெரியல, ரூமா இன்னும் இந்த ஃபைனாத்துக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல்லாகவே ஃபைனாத்து தான். சீப்பாகவும் கிடைக்குது, பெஸ்ட்டாகவும் கிடைக்குது. நம்ம காரு எதனா எடுத்துன்னு வந்தால் நம்ம போட்டு எடுத்துன்னு போகலாம். நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் வந்தால் எடுத்துன்னு போக முடியாது, சாப்பிட்டுலாம் போக முடியும். இதாங்க ஃபால்ஸு. நம்ம தண்ணி போடுங்க, குடிக்கலாம், பார்ப்போம். நல்லா குளிக்கலாங்க. நல்லா சூப்பரான ஃபால்ஸ் இது. பெஸ்ட்டுங்க வந்தால் ஒத்தாக இருக்கும். ஃபுல் லீவுங்க தான். திரிப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். இந்த கோயிலை வந்து மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இது ரொம்ப பயமாக 100 வருஷத்துக்கு எவ்வளோ வருஷம்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ரொம்ப பயமான கோயில். ஆதிகேசவ கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து இப்போ க்ளோஸில் இருக்குங்க. ஈவினிங் மார்னிங் வந்தால் கோயில் பார்க்கலாம். ஃபுல்லாகவே இந்த கேரளா ஸ்ட்ரக்சரில் கட்டியிருப்பாங்க. தொட்டிப்பாலம் திருவட்டாறுலேருந்து இங்கே வரத்துக்கு வந்து பஸ் வசதி அந்த அளவுக்கு இல்லைங்க. டைமிங் தான் பஸ்ஸு. நீங்கள் ஆட்டோவில் வந்து பெஸ்ட்டு. இந்த பாலத்தோட டீட்டெயில் ஃபுல்லாக இதில் இருக்குங்க, ஒரு ஃபோட்டோவில் இருக்கும். இதுக்கு வந்து டோக்கன் வராங்க. இந்த அருவிக்கு மட்டும் 5 ரூபா பே பண்ணியிருக்கேன். அதாங்க இங்கே வரா மாதிரி இருந்தால் நீங்கள் ஆட்டோவில் தான் வரணுங்க. அப்போ தான் நம்ம டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ண முடியும். நீங்கள் அப்படி பஸ்ஸில் வராமல் இருந்தால் டைமிங் நீங்கள் கேட்டு தான் வரா மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள். இதான் அந்த ஃபுல் வியூ. அமைதியாக இருக்குதுங்க இடங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் டைம் இப்போ 3 வந்துட்டேன். தொட்டிப்பாலம் காமராஜர் கட்டினது. இப்போது ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்துங்க, பெயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள், அங்கங்கே டேமேஜ் ஆனதெல்லாம் பூசியிருக்காங்க. அதனால் தண்ணியை தூட்டுக்கிறாங்க. ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குதுங்க ஃபுல்லாகவே. பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே இந்த தென்னை மரம் அது மாதிரி தாங்க. இங்கே கீழே அருவி போகுது, குளிக்கலாம். இங்கே இந்த மழை பெய்ய சொல்லலாம். இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவல் கிளைமேட்டில் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு அப்படியே சூப்பராக இருக்குங்க. அந்த டைமில் வரலாங்க. இங்கெல்லாம் வச்சு இப்போ கட்டியிருப்பாங்க போல். இங்கேருந்து வண்டி நிறைய கிராஸ் ஆகி இந்த ஊருக்குள்ளெல்லாம் போடுங்க. ஓகேங்க, அடுத்த ஸ்பாட்டில் நம்ம நாகர்கோவில் போயிட்டு ஒரு கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
நாகர்கோயில்ன்ற பேர் வந்ததே இந்த கோவிலில் தான் சொல்கிறாங்க. இதாங்க நாகராஜா டெம்பிள். இங்கே நாகர்கோயிலில் வந்து இது ஒரு ஸ்பெஷல் கோயில் மாதிரி. கண்டிப்பாக நாகர்கோவில் வந்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே நாகராஜா தான் மூலஸ்தானத்தில் வந்து அவர் தான் இருப்பாராம். இந்த கோயிலில் மட்டும் ஃபுல்லாகவே நாகம்தான். போயிட்டே இருக்கு. இதாங்க நாகராஜோட டெம்பிளோட வியூ. ரொம்ப பழைய காலத்து கோயில் தான். நாகதேவி தான் வழிபடுறாங்க ஃபுல்லாகவே இந்த ஊரில். என்ன கண்டிப்பாக நாகர்கோவில் வாங்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் வந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த பேலஸ் வரத்துக்கு உங்களுக்கு தக்கலையிலேருந்து பஸ் இருக்குது. இது பத்மநாபபுரம் பேலஸுங்க. இதுதான் ஃபுல்லாக என்ட்ரன்ஸு. இந்த டிக்கெட் வந்து 50 ரூபா ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மொபைல் கேமராவுக்கு 10 ரூபா, செருப்புக்கு தனியாக டோக்கன் போடுறாங்க. இது ஃப்ரீ தான். இதுதான் என்ட்ரன்ஸுங்க. இது ராஜாவோட மீட்டிங் ஹாலுன்றாங்க. இங்கே ஒரு இதுக்கும் ஒரு கைடு இருக்காங்க. பத்மநாபபுரம் அரண்மனை ராஜா வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நான் உங்களுக்கு வெளியிருந்து காட்டுறேன். யூஸ் பண்ண அந்த இதுவுங்க பரணை மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே பரணை சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே இதுதான். அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய காலத்துக்குங்க. வந்தது கூலிங்காக இருக்குது ஃபுல்லாகவே. பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே வுட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பாருங்கள். ஆனால் இந்த உள்ளே மட்டும் செம்ம கூலிங்காக இருக்குங்க. அது எப்படின்னே தெரில. సరసకురారా రారా చింతకు చీరా. பேலஸோட முழு டீட்டெயிலாம் எனக்கு தெரியலங்க. அந்த இது கொஞ்சம் முயற்சி சொல்கிறேன். இதாங்க ராஜாவோட மியூசியம் பேலஸாக. இது தனியாக எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. ராஜா தொட்டில் ஆடுவாரா?
ராஜாவோட விசிறி இந்த இதுவெலாம் இருக்குதுண்ணா ஃபுல்லாங்க வேணுமான்னு எனக்கு சொல்ல தெரில. ஃபுல்லாக அந்த காலத்தில் இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, குரூப்போட ஸ்ட்ரக்சர், இந்த லைட்டு வழக்கு குரூப்போட ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு. இது வந்து ராஜாவோட கிச்சனுங்க, சமையல் ரூம். இங்கே தான் சமையல் ஆக்குவாங்க ஃபுல்லாக. பாருங்க கால் படியெல்லாம் செய்வார். அம்மிகள் ஆட்டுவாங்க, அது மாதிரி இது பண்ணாங்க. பெருசு சின்னது எல்லாமே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடத்துலலாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அங்கெல்லாம் அப்படியே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, புல்லெல்லாம் அலோவ் பண்ணல. டூப்பா பார்க்கறது பாருங்கப்பா. ராஜா காட்டின கிணறு போடுதுங்க, எப்படி இருக்குது அப்போ பார்த்தீங்களா? அந்த இது ராட்டினம் இல்லாமல் கட்டையில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓலைச்சோடிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் வச்சுக்கிறாங்க ராஜா எனக்கு. இதாண்ணா ஃபுல் வியூ அரண்மனோட. இந்த காலத்தில் கல் செதுக்கிறாங்க. ஸ்டோரி எதுங்க படிக்கிறதுலாம் டைம் இருக்காது. மலையாளமா? நான் கல்வெட்டு தெரிலங்க. தமிழில் போட்டிருக்கேன், தெய்வத்திரு வடிமை போட்டிருக்கு. இந்த காலத்தை யூஸ் பண்ண நாணிலாம் பாருங்கள். ராஜா காலத்தில் யூஸ் பண்ண நாணயம் ஃபுல்லாகவே காயின்ஸ் தான் இருக்குங்க. இந்த காலத்தில் இருந்தது எல்லாமே இப்போ அப்படியே வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஃபுல் வரலாறுலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க, சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இதை பற்றி நீங்கள் கூகுளில் தெரிஞ்சுக்கங்க. இந்த காலத்தில் யூஸ் பண்ண வால்லாம் பாருங்கள் ஃபுல்லாக. இதுக்கெலாம் ஒரு இது இருக்குங்க, நம்மளுக்கு என்னன்னு தெரியல. அதெல்லாம் இந்த பேலஸ் நீங்கள் வராமல் இருந்தால் கூகுளில் ஃபுல் ஸ்டோரி பற்றி தெரிஞ்சுன்னு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனக்கு இது பற்றி எதுவுமே புரியல. நீங்கள் கூகுளில் கரெக்டாக இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியுங்க. இது ராஜா யூஸ் பண்ண கன்னுங்க பார்த்தீங்கன்னா. நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா எப்படியும் ஒரு 2 hours ஆகுங்க.
பொறுமையாக நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. நம்ம உள்ளே போகிற இடமே இதுதான், பார்த்து வச்சுக்கோங்க.